அட்வைஸ் சொல்கிறேன்னு இல்லை, சும்மா எனக்கு நான் ஃபீல் பண்ணது உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, எப்படா காலேஜ் போவோம்னு நினைக்கும் போதெல்லாம் கட் அடிக்கலாம்னு நினைப்பேன். அப்புறம் காலேஜ் டைம் வந்து, ஆனால் காலேஜ் போக முடியல. ஐ வாஸ் நாட் ஃபார்ச்சுனேட் இனஃப். ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, காலேஜ் போனதுக்கப்புறம் எப்படா காலேஜ் முடிக்கலாம், வேலைக்கு போயிட்டா we can live life under our own. டைமும் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டைம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, இது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது. ஸோ நீங்கள் உங்களுடைய இந்த பியூட்டிஃபுல்லான டேஸை வந்து கோ த்ரூ பண்ணாமல் லிவ் த்ரூ இட். ஒரு நாளையுமே வந்து என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஏப்ரல் 30 கரசாமி தியேட்டரில் வரப்போகுது. அதுக்கு சார் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப டெடிக்கேட்டடாக. இது வரைக்கும் எந்த ஹீரோவும் அந்த அளவுக்கு படம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வெரி டெடிக்கேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா கூட பேசும்போது ஓம் நமச்சிவாயா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். சூப்பர் சார். எங்களுக்காக ரிலீஸ் டேட்டும் சொல்லியிருக்கீங்க, பல அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அனுஷ் சார் வேல்ஸ் ஆந்தம் எப்போ நமக்கு லான்ச் பண்ண போறாரு? ரெடி சார், ரெடி சார், ரெடி.